Hello, my dear viewers and students. This is Bhaskar welcoming you all to English in its element. In this episode, we are going to see about future perfect tense form. Let's begin with verb pattern, the conjugation and then the keywords. Now, we see on the board the verb pattern or the conjugation pattern for future perfect for both active and passive voice. Since it is to represent future, you find shall or will in both active and passive voice. You can see shall or will in active voice, which is followed by have. It's a standard thing in perfect form, and that is again followed by V3 or PP3 of the action to be represented. That is the action given within the brackets as V1. பிராக்கெட்ல V1ல குறிப்பிடப்படுகிற செயலினுடைய PP3 கடைசியில் வரும். shall or will, have, PP3. choice of shall or will இதை பற்றி நம்ம future சிம்பிள்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐக்கு வீக்கும் shall ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் will, ஐக்கும் வீக்கும் கூட will யூஸ் பண்ணலாம் டு பி மோர் எம்ஃபேட்டிக். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு ஷல்லை யூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் யூசேஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அகைன் பாசிவ் வாய்ஸ்க்கு வந்தோம்னா ஷல் ஆர் வில் ஃபாலோட் பை ஹேவ். இங்கே இருக்கிற மாதிரியே ஹேவ் இங்கே வரும் பர்ஃபெக்ட் ஃபார்மில். அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே பீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். தட் இஸ் ஃபாலோட் பை PP3 of the action represented by V1 within the brackets. இதுக்கு தமிழ் சென்ஸ் என்ன வரும்? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நீங்கள் பாருங்கள், இந்த ஆக்டிவ் வாய்ஸோட தமிழ் சென்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் சொன்னீங்கன்னா அந்த V1ஆல் குறிப்பிடப்படுகிற செயல், அந்த V1ஓட PP3ஐ இங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆக்ஷன் நடந்து இருக்கும் அல்லது நடந்து முடிந்திருக்கும்னு அர்த்தம். குறிப்பிடப்படுகிற செயல் எதிர்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து நிறைவு பெற்று இருக்கும் அல்லது முடிந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவே பாசிவ் வாய்ஸில் சொன்னீங்கன்னா நடத்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கும், அந்த செயலானது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் வரும். இங்கே தமிழில் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுது. அதில் குறிப்பாக பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிற அதே சென்ஸ் பட்டு அப்படிங்கிற எழுத்து தொகுப்புகள் வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சென்ஸ் தமிழில் அது பாசிவ் வாய்ஸாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் சிம்பிளில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் எதிர்காலத்திலே நடந்து முடிந்திருக்கும் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய சென்ஸ். பாசிவ் வாய்ஸில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் வரும். ஹியர் ஆன் த போர்ட் you find keywords for this future perfect tense form. Since it is future, you find the words here tomorrow or next or coming Friday or next or coming week, next month or coming month, next year or the coming year. You will have a future word that will be preceded by the end of. Especially this is most used in all the grammar exercises in your textbook or even an examination. By the end of. You can even say by the end of May, by the end of December, by the end of January next year. So this kind of or these kinds of keywords are found in all the grammar exercises you come across in examination or in textbooks. And you find by the time tomorrow or by this time tomorrow or by the time next Friday or by this time next Friday. Now take a look at this sentence. I dash complete the project by the end of next week. Here next week stands for future and by the end of stands for perfect form. So these together make or indicate future perfect. So to write the answer, we may choose either shall or will, shall or even will. If you want to be more emphatic, you can choose will. Then followed by have and then the PP3 of completed. This is how you should write the answer. Now you read it.
I should have completed the project by the end of next week, or I will have completed the project by the end of next week. Here is a sentence which is negative because you find not within the brackets before V1. Let's see. They dash not reach their hometown by now tomorrow. Tomorrow here stands for future, and by now represents that it should be written in perfect form. So they together indicate future perfect. Now let's try answering this. They should be followed by will. Then we should write not here as the second word in the verb. Then have. Then PP3 of reach. Reach. Now let's read it. They will not have reached their hometown by now tomorrow. Hometown means native place or birthplace. இந்த சென்டென்ஸ்க்கு தமிழில் அவர்களுடைய சொந்த ஊரினை நாளை இந்நேரம் சென்று அடைந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராஜெக்டினை முடித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். Here you find two sentences. They are interrogative sentences. You may not find the keyword here because I want you to answer them using the sense you want to convey or based on the sense you want to convey. Let's see the first sentence. Dash he dash received the letter. அவன் கடிதத்தை பெற்று இருப்பானா, இந்நேரம் அவன் லெட்டரை ரிசீவ் பண்ணி இருப்பானா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வியை நம்ம சொல்லணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் தான் எழுதணும். அப்போது he அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு will அப்படிங்கிற வார்த்தை verb, அது சப்ஜெக்டுக்கு முன்னாடி வரும், காரணம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கப்புறம் will he haveங்கிற வார்த்தை வரணும். அதுக்கப்புறம் receive அப்படிங்கிற V1ஓட V3 receive. ஸோ நான் சொன்ன கேள்வியை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். will he have received the letter? அவன் கடிதத்தை பெற்றிருப்பானா? சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். dash she dash not returned by now. இங்கே not அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஒரு இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். அது மட்டும் இல்லை, இது ஒரு நெகட்டிவான இன்டரோகேட்டிவ். அவள் இந்நேரம் திரும்பி இருக்க மாட்டாளா, அதாவது வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க மாட்டாளா அப்படிங்கிற சென்டென்ஸ். வீட்டுக்கு அப்படிங்கிற வார்த்தையை வேணும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அகைன் she அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு will she not have returned. இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ நீங்க படிச்சு பாருங்க. will she not have returned home by now? இந்நேரம் அவள் வீட்டிற்கு திரும்ப வந்திருக்க மாட்டாளா அப்படிங்கிற சென்ஸ் வரும். Here what we find is a WH question. You can find question mark here and a WH word at the beginning. Now let's read it and find out the answer. Why dash he dash not sleep by now? இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏன் இந்நேரம் உறங்கி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். அவன் ஏன் இந்நேரம் தூங்கி இருக்க மாட்டான். இதை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் தான் எழுத முடியும். அப்போ ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால வில் அப்படிங்கிற வேர்ப் இங்கே வரும். why will he, இங்கே நாட் இருக்கிறதுனால நாட் have, அதுக்கப்புறம் ஸ்லீப் அப்படிங்கிற V1ஓட PP3 slept. எப்பவுமே நாட் வந்து வேர்பில் செகண்ட் வேர்டாக வரணும்னு நமக்கு தெரியும். ஸோ why will he not have slept by now? by nowனா இந்நேரம். அவன் ஏன் இந்நேரம் உறங்கி இருக்க மாட்டான். நம்ம எங்கேயோ இருந்துக்கிட்டு அவன் உறங்கி இருக்க மாட்டான் இல்லை உறங்கி இருக்க மாட்டானா அப்படின்னு கெஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. So far we saw sentences in active voice and now let's see a sentence in passive voice. You read the first sentence which is in active voice. Ram will have revised all the lessons by now tomorrow. By now tomorrow is the keyword and so the verb is in future perfect. Will have revised. Now below you find the same sentence but there is a little change. That is, all the lessons is the object. That object is brought here
as the subject of this sentence, and so the verb here should be in passive voice. And other things are same. You see, all the lessons dash by Ram, by now, tomorrow, same keyword. Okay, what should be the verb here? All the lessons will have been revised. This is the only difference. You find been here because it is passive voice. All the lessons will have been revised by Ram by now, tomorrow. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளை இந்நேரம் ராம் அனைத்து பாடங்களையும் ஒரு முறை படித்து முடித்திருப்பான் அப்படின்னு இருக்கு. அதுவே பாசிவ் வாய்ஸ்ல அனைத்து பாடங்களும் ராமினால் நாளை இந்நேரம் படித்து முடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் வருது. இங்கே நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம். He dash select for the match அப்படின்னு இருக்கு. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் எழுதணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம தரப்போகிற சென்ஸ் அவன் அந்த மேட்சிற்கு தேர்வு செய்யப்பட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான். இந்த சென்ஸ் வரணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லணும். அப்போ நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் he will have been selected. He will have been selected for the match. இங்கே V1 வந்து select. ஒருவேளை V1 வந்து not select அப்படின்னு இருந்தால், அப்போ நம்ம இங்கே எழுதுகிற ஆன்சரில் இந்த இடத்துல செகண்ட் வேர்டா, அதாவது வில்லுக்கு அப்புறம் will not அப்படிங்கிற வார்த்தை வரும். will not have been selected. மற்ற வார்த்தைகள் அப்படியே தான் வரும். அதாவது பிராக்கெட்டில் செலக்டுக்கு முன்னாடி நாட்ங்கிற வார்த்தை இருந்தால் நம்ம எழுத போகிற ஆன்சர் he will not have been selected for the match அப்படின்னு இருக்கும். இதுவே இது வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கணும்னா இந்த வில் அப்படிங்கிற வார்த்தை ஹீங்கிற சப்ஜெக்டுக்கு முன்னாடி வரணும். எப்படி இருக்கும்? will he have been selected அப்படின்னு இந்த சென்டென்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். for the match, will he have been selected for the match அப்படின்னு இருக்கும். இதுவே நெகட்டிவான கேள்வியாக இருக்கணும்னா இந்த இடத்துல நாட் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதாவது அவன் மேட்சிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டானா அப்படிங்கிற கேள்வியாக இருந்தால் will he not have been selected, will he not have been selected for the match அப்படின்னு இருக்கும். இதே கேள்வி ஒரு WH கேள்வியாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பொருத்தமான ஒரு WH வார்த்தை, அவன் ஏன் அந்த மேட்சிற்கு தேர்வு செய்யப்படாமல் இருப்பான் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்னா இந்த வில்லுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் வை அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு WH நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பாசிவ் வாய்ஸ் இன் ஃபியூச்சர் பர்ஃபெக்டர். வை will he not have been selected, why will he not have been selected for the match அப்படின்னு இருக்கும் இந்த சென்டென்ஸ். ஸோ ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஒன்று தான் எல்லா டென்ஸ் ஃபார்முக்கும். அதனால் இப்போ நம்ம பார்த்துருக்கிற சென்டென்சஸே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். I believe this session was useful. Thank you very much for listening. Let's meet again in our next episode. Until then, thank you and goodbye from Bhaskar.